தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுல் ஜுவாலஜியோட ஸ்டடி மெட்டீரியல் தான் இது. இந்த மெட்டீரியலில் ஃபுல்லாகவே கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, எல்லா சாப்டருக்கும் இருக்குது. இதோட ட்ரைவ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நிறைய இன்னும் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ கொஷின் பை கொஷினை பார்ப்போம். நேம் த ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இஸ் இட்செல்ஃப் a mode of reproduction. செல் டிவிஷனே அதோட மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனாக இருக்குது. அது என்ன மாதிரின்னு கேட்குறாங்க. அமீபா இல்லைன்னா இங்கே வெர்டிசெல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் பிளாஸ்மோடியம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கலாம். நேம் த பினாமினன் வேர் த ஃபீமேல் கேமெட் டைரக்ட்லி டெவலப் இன்டு எ நியூ ஆர்கனிசம் வித் அன் அவியன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீமேல் கேமெட் டைரெக்டாகவே ஒரு ஆர்கனிசமாக டெவலப் ஆகிறது. இந்த ப்ராசஸ்க்கு பேரே முதல்ல பார்த்தினோஜெனிசிஸ். இன் சம் ஆர்கனிசம் ஃபீமேல் கேமெட் ஓவம் இஸ் டைரக்ட்லி டெவலப்ட் இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பை ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் இண்டக்ஷன். இது டர்க்கி சிக்கன் நடக்கும். டர்க்கி சிக்கன் இல்லைனா பீஜன்ஸில் கூட இது நடக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இப்போது மேலும் ஃபீமேலும் ஃப்யூஸ் ஆகிருக்காது, வெறும் ஒரே ஒரு கேமெட் தான் இருக்கும் ஒரு எக்குக்குள்ளே. ஆனால் அதுவும் குஞ்சு பொரிச்சிடும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே சொல்ல வராங்க. பார்த்தினோஜெனிசிஸ்னால் என்ன, 8th கொஷனில் பார்த்தினோஜெனிசிஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிளான அனிமல்ஸை சொல்லு அப்படின்னு சொல்லி அடுத்த கொஷினான 8th கொஷனில் கேட்டிருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் அன் எக் இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் பார்த்தினோஜெனிசிஸ். அதாவது எக்கு வித்தவுட் ஃபர்டிலைசேஷனாக அதுதான். மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபர்டிலைஸ் ஆகாமலே ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறுறது தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ இதுக்கு அனிலிட்ஸ் அண்டு சி அர்ச்சின்ஸ் எக்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ், ஏ செக்ஷுவல் ஆர் செக்ஷுவல் ஒய். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ் மெத்தட் டு ரீப்ரொடியூஸ் தென் ஏ செக்ஷுவல் மோட் பிகாஸ் இந்த மோடில் என்ன எவல்யூஷன் பாசிபிளாக இருக்குது. அப்புறமா ஆடிங் வேரியேஷன் இன் பாப்புலேஷன். ஸோ இப்போ எவல்யூஷன்னா என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கு வால் இருந்துச்சு, இப்போ நமக்கு வால் இல்லை. ஸோ இது ஒரு எவல்யூஷன். அதே மாதிரி வேரியேஷனும் கூட இது ஒரு வேரியேஷன். ஏன்னா அவங்களுக்கு இருந்த வால் நமக்கு இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு ரெக்க கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு எவல்யூஷன் ப்ளஸ் வேரியேஷனும் கூட. ஆனால் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எதுவுமே நடக்காது, சிமிலராகவே தான் இருக்கும். ஸோ சேம் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆகுது. நம்ம இதில் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இன்வால்வ் ஆகுறதுனால ஸோ வேரியேஷன்ஸ் இதுவும் பாசிபிளாகவே இருக்குது. ஸோ 10th கொஷின், த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் விச் ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் இம்மார்டல் ஜஸ்டிஃபை. ஏதாச்சும் ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பைனரி ஃபிஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இம்மார்டல்னால் அழிக்கவே முடியாததுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பை செல் டிவிஷன். ஸோ நிறைய யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் செல் டிவிஷன் மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். த ஹோல் பேரண்ட் பாடி ஆக்ட் அஸ் அ ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஸோ நமக்கு எப்படி ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கோ அது மாதிரி அந்த ஒரு செல்லே ஃபுல் ரீப்ரொடக்டிவ் யூனிட்டாக மாறிடுது. அண்ட் டிஸப்பியர் ஆஃப்டர் ஃபியூ டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அப்புறமா என்னதுன்னா ஃபியூ டாட்டர் செல்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணோன்னே அந்த பேரண்ட் செல்லே காணாமல் போயிடும், மொத்தமாக குட்டி குட்டியாக உடஞ்சிரும். whole parent body convert into a daughter cell, thus there is no death for the unicellular organism since they are called immortal. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பேரண்ட் செல்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரண்ட் செல்லு தான் ஃபுல்லாக டிவைட் ஆகிருக்கு. டிவைட் ஆனப்போ அதில் கொஞ்சம் பெருசு தான் பேரண்ட் செல்லுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பேரண்ட் செல்லுக்கு கடைசிக்கு சாவே கிடையாது. ஸோ அந்த பேரண்ட் திருப்பி உடையும், திருப்பி இருக்கும். இது சாகவே இல்லை, மில்லியன் வருஷம் ஆனாலும் இது சாகாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ மற்ற இன்னும் 4 கொஷின் இருக்குது இந்த யூனிட்டில். அதை நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் வேணும்னா ட்ரைவ் லிங்க்கில் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.